மலேசியாவின் முதன்மை தமிழ் செய்தி நிறுவனம் ஒட்டுமொத்தமாக 1 மில்லியன் பின் தொடர்பாளர்களை பிடித்தது. வணக்கம் மலேசியா. நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். டத்தோ ரமணன் வலியுறுத்து. சட்ட நிறுவனங்களிடம் லஞ்சம் பெற்ற 5 மலாக்கா MACC கைது செய்தது. ஷா அலாமில் இரட்டை மாடி வீடு தீக்கிரையானது. 5 உயிர் தப்பினர். சரவாக் படகு துறையில் 3 விரைவு படகுகள் தீ விபத்தில் அழிந்தன. மலேசிய தமிழ் செய்தி ஊடகங்களில் எவரும் எட்டாத சாதனையை படைத்திருக்கிறது வணக்கம் மலேசியா. தனது 21ஆம் ஆண்டு நிறைவாண்டில் காலடி எடுத்து வைத்துள்ள வணக்கம் மலேசியா முகநூல், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப் என சமூக ஊடகங்கள் வழி நேற்றுடன் ஒட்டுமொத்தமாக 1 மில்லியன் பின் தொடர்பாளர்களை பெற்றுள்ளது. அதே சமயம் உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளை உடனுக்குடன் வழங்கி வரும் முதன்மை இலக்கவியல் தமிழ் செய்தி நிறுவனமான வணக்கம் மலேசியா மாதத்திற்கு 80 மில்லியன் பார்வைகளுடன் மலேசியாவின் முதன்மையான மற்றும் பிரதான தமிழ் செய்தி ஊடகமாகவும் வலம் வருகிறது. மகத்தான மைல்கல்லை எட்டிய வணக்கம் மலேசியாவிற்கு மகுடம் சூட்டிய மக்களுக்கு இன்னும் தொடர்ந்து பயனுள்ள, நம்பகத்தன்மையான மற்றும் தரமான செய்திகளை வழங்க வேண்டும் என்ற கடப்பாட்டோடு தொடர்ந்து செயல்படும் என வணக்கம் மலேசியா உறுதியளிக்கிறது. எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான அதன் பங்களிப்புகள் மற்றும் முயற்சிகளுக்காக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் வலியுறுத்தியுள்ளார். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிக்கும் பல்வேறு துறைகளில் உள்ள வணிகங்களின் பெரும் பகுதியை குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். Tahun 2022 oleh Jabatan Penerangan Malaysia Kuasa, PMKS telah mengubah harian 580.4 bilion iaitu 38.4% kepada KPNK negara. You are the backbone of this nation. Pada masa yang sama, PMKS juga mengubah sejumlah 144.5 bilion atau 1.5% kepada ekspor negara. Selain itu, sejumlah 7.59 juta pekerja atau 48.2% guna tenaga negara juga datangnya dari sektor PMKS. இதனிடையே உள்ளூர் நிறுவனங்களின் செயல்திறனை மதிப்பீடு செய்து அதற்கு ஏற்ப வகைப்படுத்தப்பட்டு வழங்கப்படும் விருதுகள் தொழில் முனைவர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கு முக்கியமாக விளங்கும் என நேற்று மலேசிய தொழில்துறை ஆளுமைகள் மற்றும் தொழில் முனைவர்களுக்கான 2024ஆம் ஆண்டு விருது விழாவில் அவர் தெரிவித்தார். அமானா இக்தியார் மலேசியா மற்றும் தக்கோ நேஷனல் போன்ற தொழில் முனைவர் துறையில் நுழைபவர்களுக்கு விரிவான சேவைகள் தனது அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஏஜென்சிகளும் வழங்குகின்றன என்றும் டத்தோ ரமணன் எடுத்துரைத்தார். Yang merupakan salah satu penerima utama dalam ini memberi fokus kepada usahawan yang ingin memulakan dan mengembangkan perniagaan dengan hujung sting perniagaan bermula daripada RM5,000 sehingga RM30,000. Kepada kumpulan sasaran usahawan wanita dan wanita usaha muda melalui program Sahabat AIM. Sehingga ini terdapat lebih daripada 300,000 sahabat AIM yang telah bergabung dan mendapat manfaat di bawah pelbagai skim pembiayaan AIM ini. Begitu juga dengan Teko Nasional. Agensi ini menyediakan pakej pembiayaan yang bermula dari RM1,000 hingga RM200,000. Lazimnya pembiayaan itu ini adalah dikhususkan kepada usahawan yang sedang dalam proses mengembangkan perniagaan mereka. மலேசிய தொழில்துறை ஆளுமைகள் மற்றும் தொழில் முனைவர்களுக்கான
2024 ஆண்டு விருது விழா நாட்டில் உள்ள தொழில் முனைவர்கள், இளம் தொழில் முனைவர்கள் மற்றும் அனைத்து இனங்களை உள்ளடக்கிய தொழில் முனைவர்களின் சாதனைகளை அங்கீகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. நியாகா டைம்ஸின் 8வது ஆண்டாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழா தொழில் முனைவர்கள், உள்ளூர் நிறுவனங்களிடையே சிறந்து விளங்குவதற்கான முயற்சிகளை ஊக்குவிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சொத்துடைமைக்கான கடன் அனுமதிகளுக்கு தூண்டுதலாக மலாக்காவில் உள்ள சட்ட நிறுவனங்களிடமிருந்து 3,16,064 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதன் தொடர்பில் 5 ஆடவர்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்துள்ளது. 5 2 வழக்கறிஞர்கள், மற்றவர்கள் வங்கி அதிகாரி, முன்னாள் வங்கியாளர் மற்றும் சட்ட நிறுவனத்தின் நிர்வாகியும் அடங்குவர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைவரும் 37 மற்றும் 53 வயதுடையவர்கள் என்பதோடு விசாரணைக்கு உதவுவதற்காக அவர்களை 5 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு அயர்கரோ மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தின் நீதிபதி நபிலா நிசாம் அனுமதி வழங்கினார். அந்த 5 மலாக்காவில் உள்ள நிதி நிறுவனத்திடமிருந்தும் ஸ்லாங்கோர் பெட்டாலிஞ்சயாவில் உள்ள அதன் தலைமையகத்திலிருந்தும் சொத்து கடன்களை அனுமதிப்பதற்கான ஆவண செயல்முறையை எளிதாக்குவதற்காக மலாக்காவில் உள்ள சட்ட நிறுவனங்களிடமிருந்து லஞ்சம் கோரியதாக சந்தேகிக்கப்படுகின்றனர். கடந்த 2018 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை அவர்கள் இக்குற்றத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அவர்கள் கைது செய்யப்பட்டதை மலாக்கா MACC இயக்குனர் அடி சுப்யான் ஷாஃபி உறுதிப்படுத்தினார். 2009 ஆண்டின் MACC சட்டத்தின் 16வது பிரிவு உட்பிரிவு A இன் கீழ் விசாரணைக்கு உதவுவதற்காக அந்த 5 நேற்று பிற்பகல் மலாக்கா MACC அலுவலகத்திற்கு வந்தபோது கைது செய்யப்பட்டனர். ஸ்லாங்கோர் ஷாலாமில் தீப்பிடித்து எரிந்த இரட்டை மாடி வீடொன்றிலிருந்து 5 பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஷா ஆலாம் செக்ஷன் 9 உள்ள அந்த வீட்டில் பின்னிரவு மணி 12:33 வாக்கில் தீ பரவத் தொடங்கியதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறையின் துணை இயக்குனர் ஹமட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். வீட்டின் 2வது மாடியில் உள்ள வரவேற்பு அறையிலிருந்து பரவிய தீயால் அவ்வீடு 30 விழுக்காடு தீக்கிரையானது. எனினும் சம்பவத்தின் போது அவ்வீட்டில் இருந்த 6 வயதுக்கும் 40 வயதுக்கும் இடைப்பட்ட 5 பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக ஷா ஆலா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதை முக்லிஸ் உறுதிப்படுத்தினார். சிபுவில் ஜலன் கூபெங்லாங்கில் உள்ள சரிகாய் படகுத்துறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 விரைவு படகுகள் இன்று அதிகாலையில் ஏற்பட்ட தீயில் அழிந்தன. இந்த தீ விபத்து குறித்து அதிகாலை மணி 1:32 மணியளவில் அவசர அழைப்பை பெற்றதாக சிபு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் அதிகாரி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். படகுத்துறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 விரைவு படகுகளும் முழுமையாக தீயில் அழிந்தன. தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் ஆற்று நீரையும் நுரையையும் பயன்படுத்தினர். இச்சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. தீ விபத்துக்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.